Hi students, welcome to 4G Silver Academy Tamil. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் டாபிக் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். அதில் பேஸ் டாபிக் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அ அல்காரிதம். ஒரு அல்காரிதமை டெவலப் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஓகேங்களா, யுக்திகள் இருக்குது. அதில் ஒன்று ஐட்ரேஷன், இன்னொன்று ரிகர்ஷன். இந்த ரெண்டுமே வந்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸில் தான் கேட்பாங்க, ஓகேங்களா, ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸில் தான் கேட்பாங்க. ஐட்ரேஷன்னா என்ன, ரிகர்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஐட்ரேஷன்னா என்ன? ஆக்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் எ ப்ராசஸ். சிம்பிளாக ஐட்ரேஷன்னா ஒரு ப்ராசஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து ஐட்ரேஷன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஆக்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் எ ப்ராசஸ், இதுதான் கீவேர்டு, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஐட்ரேஷன் என்னது? ஒரு ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆக்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் எ ப்ராசஸ் எய்தர் ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. எய்தர் டு ஜெனரேட் அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்கம்ஸ். அப்படின்னா என்னதுன்னா அதுக்கு எல்லையே இருக்காது, அது மான்னு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேல்யூஸ், அவுட்புட்டை. அந்த மாதிரி அப்படி இல்லையா, வித் த எய்ம் ஆஃப் அப்ரோச்சிங் எ டிசையர்டு டார்கெட். இல்லை நம்மளுக்கு தேவையான ஒரு டார்கெட். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும், ஓகேங்களா. அது வந்து என்னது? வித் த எய்ம் ஆஃப் அப்ரோச்சிங் ஏ டிசையர்டு டார்கெட். என் டார்கெட் வந்து என்னது? 10 வரைக்கும் இருந்தால் போதும்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அது ஒரு டார்கெட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டு ஜெனரேட் அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்கம்ஸ். எனக்கு வந்து 1லேருந்து எது வரைக்கும் வேணால் நீங்கள் பிரிண்ட் பண்ண, இன்ஃபினிட்டி வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் பிரிண்ட் பண்ணிகிட்டே போகும். அன்பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஐட்ரேஷன். அதுதான் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லுவோம் இதில், ஐட்ரேஷன். ஸோ உங்கள் இன்டர்வியூவில் கேட்டாலும் ஐட்ரேஷன் என்னது? ஒரு ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ? நம்மளோட டிசைர்டு டார்கெட் வர வரைக்கும். அப்படி இல்லைன்னா அன்பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்கம்ஸ் வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிற இதுக்கு பேர் தான் வந்து ஐட்ரேஷன் நீங்கள் சொல்லணும். ஸோ எக்ஸாமில் கேட்கும்போது ஐட்ரேஷன் ஹெட்டிங் போட்டு டெஃபினேஷன் போட்டு இதை எழுதி வச்சுருங்க. இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஏ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள், அந்த ஏக்குள்ளே இப்போ 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஏக்குள்ளே என்ன இருக்குது? இப்போது 0 இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபார்னா இது வந்து ஒரு லூப். ஃபார்னா என்னது? ஒரு லூப். ஏன்னது? வேரியபிள், ஓகேங்களா. இப்போ ஏக்குள்ள 0ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஏல வந்து காலியாக இருக்குது, 0 வேல்யூ தான் இருக்குது. ஃபார் லூப், ஃபார் லூப்புக்கு ஒரு பேர் வைக்கிறோம், ஐ, ஓகேங்களா. ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுற அந்த வேரியபிள் வந்து ஐன்னு வச்சுருக்குறோம். லூப் எது வரைக்கும் வரணும்னு நம்ம ஒரு கண்டிஷன் தரோம். ஃப்ரம் எதுலேருந்து? 1லேருந்து 3 வரைக்கும் வரணும் லூப். 1 2 3 1 2 3 3 வரைக்கும் தான் லூப்பு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா, 3 வாட்டி மட்டும் ரிப்பீட் ஆனான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து டிசைர்டு டார்கெட்னு சொல்லுவோம். டிசைர்டு டார்கெட் என்ன? நம்மளுக்கு 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் லூப் பண்ணால் போதுன்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போது லூப்புக்குள்ளே போகுது. லூப்புக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபார்முலாஸோ இல்லை கேல்குலேட் பண்ணுற அந்த கம்ப்யூட்டட் வேல்யூஸோ எதனா இங்கே இருக்கும். கண்டிஷன் மாதிரி இங்கே இருக்கும். என்னது இதில் இருக்குது? ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐ, இதுதான் கண்டிஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து திரும்ப 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 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது, ப்ராசஸ் ஆக போகுது, ஓகேங்களா. எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு என்ன இருக்குது? 0. ஏ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஃபார் ஐ ஃப்ரம் 1 to 3. இப்போது ஐ ஈக்குவல் டு 1 எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு அதான லூப்பில் ஐ ஈக்குவல் டு 1. இப்போது ஐ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே போகுது, ஓகேங்களா. நான் கம்ப்யூட்டர்னு சொல்கிறேன், லூப்புக்குள்ளே கம்ப்யூட்டர் போகுது. இப்போ ஏ ஈக்குவல் டு ஏல என்ன இருக்குது? ஏற்கனவே 0 ப்ளஸ் ஐ நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்? லூப்பு 1. ஸோ 0 + 1 என்ன? 1. இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்னா 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ திரும்ப ஏ ஈக்குவல் டு ஏக்கு என்ன பண்ணணும்? இப்போது 1 போடணும். இப்போ ஐ வந்து என்ன ஆகாது? 1ன்னு வராது, 2ன்னு வரும். ஏன்னா நம்ம லூப் முடிகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 1 முடிச்சாச்சு.
இப்போ அடுத்தது 1க்கு அப்புறம் என்ன வரும் 2. அப்போது ஐக்கு என்ன பண்ணணும் இப்போ 2 1 + 2 என்ன 3. இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் 1 + 2 3ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே இப்போ லூப் முடிஞ்சதா இல்லையே, இன்னும் நம்ம 3க்கு சால்வ் பண்ணவே இல்லையே, அதுக்கு சால்வ் பண்ணல. அப்போ திரும்பவும் ஏ ஈக்குவல் டு இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் 3 +. இப்போ ஐயில் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் லூப் நம்பர் என்ன 3. ஸோ 3 + 3 என்ன 6. அப்போது உனக்கு இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், இப்போது 6ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ திரும்ப லூப் போகுமா, போகாது. ஏன்னா 1லேருந்து 3 வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும் இந்த ப்ராசஸ்ன்னு நம்ம கண்டிஷன் கொடுத்துட்றோம். அப்போது 4 வருமா இங்கே அடுத்த ஸ்டெப்பில் வராது. அப்போது இதோட லூப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லூப் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கு கடைசியாக 6ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் மைண்டில் மெமரியில், நம்ம மைண்ட்னா அதுக்கு மெமரி, ஸோ அதோடைய மெமரியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 6ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் ஏக்கு. இப்போ கம்ப்யூட்டர் மெமரியில் 6ன்னு தான் இருக்குது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. எப்போ தெரிய வரும்னா நம்ம பிரிண்ட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுக்கணும். இப்போ இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் 0 ஸ்டோர் ஆகிருக்காது. அந்த 0லாம் லூப்புக்குள்ளே போயிட்டு என்னவா மாறிடுச்சு, இப்போது ஏ வந்து 6ஆக மாறிடுச்சு. அப்போ ஏல என்ன இருக்கும், இப்போது 6ன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும், அவுட்புட் 6ன்னு வரும். புரியுதுங்களா, உங்களுக்கு ஆன்சர் அவுட்புட் 6ன்னு வரும். அவ்வளோதான். இப்போ அவுட்புட்டில் 6 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோம், ஒரு லூப் கொடுக்குறோம். அந்த லூப் வந்து 3 டைம்ஸ் வந்து லூப் ஆகுது. லூப் 3 டைம்ஸ் 3 முறை லூப் ஆகுது. 1 2 3. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகி வருது கண்டிஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரே கண்டிஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன். கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுதுங்களா, இவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிகர்ஷன்.